வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இப்போ நம்ம சுவர் பூசுவதுக்கு முன்னாடி செங்கலை தவிர மற்ற எந்த பிரிக்ஸு நீங்கள் பூச ஆரம்பித்தாலும் சிமெண்ட் பால் அடித்தா நல்லது. இப்போ நம்ம சாலிடு பிளாக் கல்லாக இருந்தாலும் சரி, பிளையாஸாக இருந்தாலும் சரி, அடுத்து இன்டர்லாக்கு, ஏஎஸ்சி பிரிக்ஸு எதாக இருந்தாலும் சிமெண்ட் பால் அடிச்சுட்டு தான் நீங்கள் பூசுகிற மாதிரி இருக்கும். செங்கலில் வந்து நல்லா தண்ணி நனைச்சிட்டு அப்படியே பூச ஆரம்பிக்கலாம். ஆனால் மற்ற பிரிக்ஸில் வந்து நீங்கள் சிமெண்ட் பாலை வந்து கட்டிய விளக்கமாத்துலையோ இல்லை கப்புலையோ நல்லா ஊற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு அடித்தா தான் வந்து கிரிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சுவரை வந்து நல்லா நனைச்சாச்சு. இப்போ அடுத்து மேலே சிமெண்ட் பால் அடிக்கலாம். இப்போ வந்து சிமெண்ட் பால் ஊற்றி விட்டாச்சு. சிமெண்ட் பால் வந்து நல்லா ஊற்றி விட்டாச்சு. இதுக்கு மேலே குழச்ச கலவையை எரிஞ்சு ஈரம் வாங்கிருச்சு அப்படின்னா மறுபடியும் குழச்ச கலவை ஏற்றணும். ஈரம் வாங்கலை அப்படின்னா புட்டு கலவையை ஏற்றணும். நல்லா சிமெண்ட் பால் நல்லா ஊற்றி விட்டாச்சு. நான் கப்பில் ஊற்றிருக்கேன். விளக்க மாத்தில் அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம். ஓகே, குழச்ச கலவையை எரிஞ்சாச்சு. குழச்ச கலவையை எரிஞ்சிட்டோம். ஈரம் இருக்குது. இந்த ஈரத்தை குறைக்கணும்னா லேசாக புட்டு கலவையை ஏற்றிட்டு அப்படியே மட்டக்கம்பு வச்சு தூக்கு பார்த்து நீட்டாக பூசி முடிச்சிடலாம். இப்படி தான் பூசணும். பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக அருமையாயிருச்சு. இதே போல தான் செங்கலை தவிர வேறு எந்த பிரிக்ஸ் நீங்கள் பூசினாலும் சிமெண்ட் பால் அடித்து நீட்டாக பூசிடுங்க. ஜம்முன்னு இருக்கும். ஓகே.